ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் துளசி பூஜை. அதனால் கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிருக்கேன். எங்கள் வீட்டு துளசி மடம் இதுதான். நீங்களும் துளசி இருந்தால் தீபம் ஏற்றி வைங்க, நல்லது. இதுதான் எங்கள் துளசி மடம். கோலமெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் துளசியை கும்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் தீபாவளிக்கு தான் பட்டாக்கி கரும்பெல்லாம் கட்டியாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு, லைட்டெல்லாம் போட்டு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பூஜை பூஜை பண்ணுறது தான். பக்கத்து வீட்டில் வேறு கூப்பிட்டுருக்காங்க, போகணும். அங்கேயும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி தான் துளசி மடம். என்னோட துளசி தாய் இப்படி தான் இருப்பாங்க. வச்ச துளசியை இந்த துளசி பூஜை அன்னைக்கு தான் வெடிப்பாங்க. நான் ரொம்ப வெளியே போய் பார்க்கல, பயந்துட்டு அமுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கல. அதனால் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, போகணும். எல்லோரும் இங்கே துளசி பூஜை பண்ணுவாங்க பாருங்கள். பூந்தொட்டியை மட்டும்தான் எடுத்தேன், வேறு எதுவுமே எடுக்கலை. அடுத்து துளசிக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணி முடிக்கவங்க வெடிப்பாங்க. எல்லோரும் தீபாவளிக்கு வெடிச்சா இங்கே இதை தான் வெடிப்பாங்க. தீபாவளிக்கு இங்கே தீபம் தான் ஏற்றி வைப்பாங்க. எல்லோரும் தீபாவளிக்கு வெடிச்சா இங்கெல்லாம் இது அடுத்தவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் அடுத்துனா ரொம்ப லேட் ஆகிடும். அங்கே பட்டர் பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்